السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام فكلوا منها وأطعموا البائس الفقير. قال النبي صلى الله عليه وسلم: سئل عن صوم يوم عرفة فقال: يكفر السنة الماضية والسنة القابلة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் உலகின் எல்லா பாகங்களிலிருந்தும் ஒன்று கூடியிருக்கிற ஹாஜிகள் புனித மினாவில் தங்களுடைய அமல்களை தொடங்கி இருக்கிற நேரத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். புனிதமான அந்த நாட்களும் அதனுடைய நினைவுகளும் நீங்காமல் நம்முடைய மனதில் ரீகாரமிட்டுக் கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய அருள் ஹாஜிகள் மீதும், ஹாஜிகள் யாருக்காக வேண்டி எல்லாம் துஆ செய்கிறார்களோ அவர்கள் மீதும் பொழிந்து கொண்டிருக்கிற உயர்தரமான நாட்களும் நேரங்களும் இவைகள். இந்த நாட்களில் நாம் அதிகம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 28வது வசனத்தில் சொல்வார்: லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்களுக்கு உண்டான வெகுமதிகளை அவர்கள் பார்ப்பார்கள். வயதுகுரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மாலூமாத் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஆடு, மாடு, ஒட்டகைகளை குறிப்பிட்ட அந்த நாளில் அல்லாஹ்வின் பெயர் கூறி அவர்கள் அறுப்பார்கள். ஃபகுலு மின்ஹா வஅத்இமுல் பாஇஸல் ஃபகீர், அதிலிருந்து தானும் உண்டு ஏழை எளியவர்களுக்கும் வழங்குகிற அதனுடைய பலனை நாளை மறுமையில் நிச்சயம் அவர்கள் காண்பார்கள் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். அந்த புனிதமான நாளை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். பொதுவாக அல்லாஹ் ஒரு தியரி வச்சிருக்கிறான். யார் தனக்காக தன் பக்கம் அதிகம் நெருங்குகிறார்களோ, யார் தனக்காக அதிக அர்ப்பணிப்போடு நடந்து கொள்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுடைய அர்ப்பணிப்பை முழுமையாக அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அந்த அர்ப்பணிப்புக்குண்டான முழுமையான பலனை இவ்வுலகத்திலேயும் மறுமையிலேயும் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா தருகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதிக்கிறார். அந்த சோதனையை நிறைவேற்ற அவர்கள் தயாராகிறார்கள். அவர்கள் தன்னையும் தன் குழந்தையையும்
அல்லாஹுக்காக அர்ப்பணிக்க துணிந்து விட்ட போது அல்லாஹ் அந்த அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டு அதே சமயம் அந்த அர்ப்பணிப்பில் எந்த தடங்குகளும் எந்த நஷ்டமும் ஏற்பட்டு விடாமல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயிரை காப்பாற்றி அதற்கு பகரமாக ஆட்டை கொடுத்து அறுக்க சொல்கிறார். இஸ்மாயிலேயே அறுத்ததை போன்ற நன்மையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் இஸ்மாயில் அறுபடவும் இல்லை, இஸ்மாயில் உயிர் துறக்கவும் இல்லை. ஆனால் அதற்குண்டான என்ன வெகுமதியோ அந்த வெகுமதி, அந்த பலன் முழுவதுமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அல்லாஹ் இப்படித்தான், நாம் கொஞ்சம் அவன் பக்கம் நெருங்க ஆரம்பித்தால், நாம் கொஞ்சம் அவனுக்காக அர்ப்பணிக்க தயாராகிவிட்டால், அந்த அர்ப்பணிப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு அதற்கு பகரமாக நாம் இழந்ததை போன்ற தோற்றம் இருக்காது. நமக்கு அதனால் நஷ்டம் ஏதும் வராது. அதைவிட பன்மடங்கான லாபங்களை, பன்மடங்கான நன்மைகளை அல்லாஹ் உலகத்திலேயும் திருப்பி உடனடியாக தந்து விடுகிறான், நாளை மறுமையிலேயும் தருகிறான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, ஒரு ஹாஜ் என்றும் ஏழையாக மாட்டார். ஹஜ்ஜினுடைய சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜுக்காக ஒரு ஹாஜ் எவ்வளவோ சிரமத்துக்கு மத்தியில், எவ்வளவோ பெரும் பணத்தை இழந்து, பணத்தை துறந்து, அத்துணை அர்ப்பணிப்புகளையும், ஏசிலேயே வாழ்ந்தவர் அத்துணை சூடை தாங்க தயாராகி கொள்கிறார், முஸ்தலிஃபாவில் தங்க தயாராகி கொள்கிறார். இத்தனை அர்ப்பணிப்பையும் ஏற்றுக்கொள்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த அர்ப்பணிப்புக்கு பகரமாக அவரை காலம் முழுக்க வசதியுள்ளவனாக வாழ வைக்கிறான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இது அர்ப்பணிப்புக்குண்டான பலன். நாம் எதை அல்லாஹ்வுக்காக இழக்கிறோமோ, எதை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோமோ, அதில் கொஞ்சமும் நமக்கு நஷ்டம் ஏற்படாது. அதை விட பன்மடங்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருப்பி தருகிறார் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தும். குர்பானியும் அப்படித்தான். இறைவனுக்காக, அல்லாஹ்வுக்காக எவ்வளவு அதிகம் செய்ய நாம் முடிவெடுத்து விடுகிறோமோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை விட பன்மடங்காக திருப்பி தர அவன் முடிவெடுத்துக் கொள்கிறான். எந்த அளவுக்கு கஞ்சத்தனம் செய்ய நாம் முடிவெடுக்கிறோமோ அந்த அளவு அல்லாஹ்வும் நமக்கு தருவதில் கஞ்சத்தனம் செய்வான். காரணம், அது குறிக்கும், நீங்கள் எப்படி என்னிடத்தில் நடந்து கொள்கிறீர்களோ நானும் அப்படித்தான் உங்களிடத்தில் நடந்து கொள்வேன் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. அதனால்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக என்று நீங்கள் செய்கிற போது, அல்லாஹ்வின் திருப்தியை நாடி நீங்கள் செய்கிற போது அதை சிறப்பானதாக செய்யுங்கள், அதை கண்ணியமானதாக செய்யுங்கள், அதில் குறை ஏற்படுத்தி விடாதீர்கள், குறையில்லதை கொடுத்து விடாதீர்கள் என்றார்கள். இந்த நாளில் ஆரம்பமாக ஞாயிற்றுக்கிழமை பிறை 9 காலையில் முதல் அமலாக, துல்ஹஜ்ஜினுடைய முதல் அமலாக, நம்முடைய அமல்களில் முதல் அமலாக அன்றைய அதிகாலை 3:58க்குள்ளாக யௌம அரஃபாவுடைய நோன்பை நோக்கவிருக்கிறோம். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சுன்னத்தாக்கினார்கள். அரஃபாவுடைய நோன்பு என்பது ஹாஜிகள் அரஃபாவில் தங்குகிற நாள் அல்ல, மாறாக துல்ஹஜ் பிறை 9 நமக்கு எப்போவோ அதற்கு பெயர் யௌம அரஃபா. நமக்கு துல்ஹஜ் பிறை 9 என்பது ஞாயிற்றுக்கிழமை, ஹாஜிகள் அரஃபாவில் தங்குவது சனிக்கிழமை. நாளைக்கு, இன்னைக்கு மினாவில் இருக்கிறாங்க, நாளைக்கு அரஃபால தங்குவாங்க. நாம நோன்பு நோக்க வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை. இதற்குண்டான காரணங்களை கடந்த பல வருடங்களாக தொடர்ந்து ஆதாரங்களோடு சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:58க்குள்ளாக அரஃபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும். அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யௌம அரஃபாவின் நோன்பின் பலன் குறித்து கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வ ஸனத்தல் காபிலா. இந்த ஒரு நோன்புக்கு பலன் என்ன என்றால், இது நமக்கு முன் சென்ற ஒரு வருட பாவத்தையும் பின்னால் வரவிருக்கிற ஒரு வருட பாவத்தையும் நீக்குகிற பவர் ஒரே ஒரு ஒற்றை நோன்புக்கு உண்டு என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அரஃபாவுடைய நாளில் ஹாஜிகள் தங்குவதனால் இந்த நோன்பு கிடையாது. அதனாலதான் ஹாஜிகளுக்கு
ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய அரஃபாவில் தங்கக்கூடிய ஹாஜிகளுக்கு சிலர் மக்ரூஹ தஹ்ரீம் ஹராம், அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது ஹராம் என்றும் சில இமாம்கள் மக்ரூ அது அருவருக்கத்தக்கது என்றும் சொல்வார்கள். அதனால ஹாஜிகளுக்கு அல்ல இந்த நோன்பு, ஹஜ்ஜி செய்யாதவர்களுக்குத்தான் இந்த நோன்பு, யௌம அரஃபாவுடைய நோன்பு. அது முதல் அமலாகும். இரண்டாவது அமலாக ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுபுகு தொழுகையிலிருந்து வியாழக்கிழமை பிறை 9 சுபுகிலிருந்து பிறை 13 வியாழக்கிழமை அசர் வரைக்கும் உண்டான 23 வக்துகள் தொழுகை நேரம். இந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்வது சுன்னத். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்கிற இந்த தக்பீரை சொல்வது சுன்னத். எந்த அளவுக்கு என்றால், ஹாஜிகள் பிறை 9 பிறை 10 தல்பியாவை முழங்கிக் கொண்டிருக்கிற எஹ்ராமுடைய உடையோடு தல்பியாவை முழங்கிக் கொண்டிருக்கிற லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தக்பீரை முழங்குகிற ஹாஜிகள் பிறை 10 அன்று ஷைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டு அவர்களுடைய தலைமுடியை எடுத்து உடை மாற்றிக் கொண்டதிலிருந்து தல்பியாவுக்கு பகரமாக தக்பீர் முழக்கத்தை ஆரம்பித்து விடுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஹஜ்ஜத்துல் வதாவில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹாபாக்கள் மினாவினுடைய கூடாரங்களில் உள்ளிருந்து தக்பீருடைய சப்தம் மினாவையே அலறச் செய்யும், மினா பகுதிகளிலேயே எதிரொலிக்கும் தக்பீர், அவ்வளவு சப்தமாக சஹாபாக்கள் தக்பீர் சொல்லுவார்கள். அதை கேட்டு மினாவினுடைய கூடாரத்துக்கு வெளியில் செல்பவர்கள் எல்லாம் அந்த தக்பீரை கேட்டு அவர்களும் தக்பீர் சொல்ல ஆரம்பிப்பார்கள். அப்ப ஒரு தக்பீர் முழக்கம் என்பது இப்படி இருக்கணும். நாம் சொல்கிற தக்பீரை கேட்டு மற்றவர் ஞாபகப்படுத்தி அதை சொல்வதை போன்ற தக்பீர் முழக்கங்கள் இருக்கணும். குறிப்பாக இந்த 23 வக்துகளிலேயும் தொழுகைக்கு பின்னால் சுன்னத். அது அல்லாம ஞாயிற்றுக்கிழமை ஃபஜ்ரில் இருந்து வியாழக்கிழமை அசர் வரைக்கும் உண்டான நேரங்களில் எல்லா நேரங்களிலும் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்போதெல்லாம் தக்பீர் சொல்வது முஸ்தஹப். எப்பெல்லாம், இன்னும் குறிப்பாக குர்பானியினுடைய பிராணியை பார்க்கிற போது, ஆடு குர்பானி கொடுக்க போறாங்க, மாடு குர்பானி கொடுக்க போறாங்க, அந்த பிராணிகளை பார்க்கிற போதும் தக்பீர் முழங்க வேண்டும், தக்பீரை சொல்ல வேண்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியை அடுக்கிற அந்த மாடுகள், அந்த ஒட்டகத்தினுடைய சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுப்பதற்கு முன்பாக தக்பீர் முழக்கம் விடுவார்கள். பழக்கத்தை பார்த்திருப்பீங்க. பொதுவாக குர்பானி அப்படி அறுப்பாங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தக்பீர் சொல்லுவாங்க 3 தடவை. தக்பீர் முடிஞ்ச பிறகுதான் வஜ்ஜஹத்து ஓதி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி ஆட அறுப்பாங்க. மற்ற நாட்கள்ல வெறும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ஆட்ட அறுத்துக்கு வேலையை முடிச்சிருவோம். ஆனா இந்த நாளில் குர்பானுடைய பிராணிகளை குர்பானி அறுக்கிற நேரத்திலேயும் குர்பானி பிராணி என்ற உணர்வு நமக்கு ஏற்பட்டால், விற்பனை செய்கிற பிராணி அல்ல, அதுக்கு பேர் குர்பானி பிராணி அல்ல. விற்பனைக்காக ஒரு 50 ஆடு வாங்கி விட்டுருக்கிறோம்னா இதுக்கு பேர் குர்பானி கடை கிடையாது. அந்த 50ல இருந்து 10 குர்பானிக்காக என்று வாங்கிட்டா அந்த 10 ஆட்டுக்கு பேர் தான் குர்பானி ஆடு. மீதி இருக்கிற 40 ஆடு விற்பனை ஆடு. அது ஒரு வேலையை சேல்ஸ் ஆகலன்னு சொன்னா வேற எங்கேயோ கொண்டு போய் சேல்ஸ் ஆக்கிடலாம், அல்லது அறுத்துடலாம், அல்லது கறிக்காக இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா குர்பானிக்காக ஒரு 10 ஆடை வாங்கிட்டோம்ல, இதை இனி அறுக்க முடியாது. அறுத்தா குர்பானிக்கு தான் அறுக்கணும், கறிக்காக அறுக்க முடியாது. அந்த சட்டங்கள் முழுக்க இந்த குர்பானி கடாய்க்கு வந்துடும். குர்பானி பிராணிகளை பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய தக்பீர் முழக்கங்கள், கடைகள்ல இருக்கும் போது, சும்மா இருக்கிற நேரங்களில் தஸ்பீஹுக்கு பகரமாக சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தஸ்பீஹ் செய்வோம்ல, அதற்கு பகரமாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தக்பீர் முழக்கத்தில் அதிகமாக ஈடுபட வேண்டும். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும், வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களும் அவரவர்களுடைய தொழுகைக்கு பின்பும் மற்ற நேரங்களிலேயும் தக்பீர் முழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் மட்டும் கிடையாது, எல்லா நேரத்திலேயும். ஃபர்தான தொழுகைக்கு பின்பு குறைந்த அளவு ஃபர்தான தொழுகைக்கு பிறகாவது ஓதணும் என்கிற நடைமுறையை தவிர, இல்லையானால் எல்லா நேரங்களிலேயும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறை 9 ஃபஜ்ரில் இருந்து பிறை 13 அசர் வரைக்கும் உண்டான நேரங்களில் அதிகமாக தக்பீர் முழக்கங்களில் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும். அடுத்ததாக தொழுகை, ஈதினுடைய தொழுகையை முடித்த பிறகு குர்பானிக்குண்டான ஏற்பாடுகள் செய்வோம். இப்ப குர்பானிக்காக நாம் தயாராகிற நேரம், சந்தர்ப்பம். தயாராகிற இந்த நேரத்துல அதிகமா ஆடுலாம் இப்பதான் வாங்குவோம்.
நான் கொண்டு வந்து கெட்டி போடுறதுக்கோ மற்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காது. அதனால இந்த சனிக்கிழமை ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து மொட்டை மாடில கெட்டி போட்டு மொட்டை மாடில அது கீழே குதிச்சிடாம பாதுகாத்து எவ்வளவு சட்டங்கள்லாம் அதுல வரும் தெரியுமா? அந்த வாங்கி மொட்டை மாடில கெட்டி போட்ட பின்னாடி மொட்டை மாடில கீழே குதிச்சிடும். அந்த பரபரப்புல அது அலறி போய் நிற்கும் நம்மளை பார்த்தாலே. அதுல சில ஆடுகள் கைத்தோட தொங்கிடும், சில ஆடுகள் கயிறு அருந்து கீழே விழுந்து உயிர் போகிற நிலைமைக்கு வந்துடும். இப்படியெல்லாம் இதுக்கெல்லாமே மார்க்கம் சட்டம் சொல்லுது. இப்படி எல்லாம் நடந்தா என்ன செய்யணும் என்பதற்கு மார்க்கம் சட்டம் சொல்லுது. அப்ப வாங்கும் போது குர்பானி பிராணிகளை வாங்கும் போது அதை குறையில்லாமல் பார்த்து வாங்கணும்ன்றது நமக்கு தெரியும். குறைகள் மார்க்கம் ஒரு குர்பானி பிராணியுடைய குறைகளாக எதை சுட்டி காட்டுது என்றால், முழுவதுமாக மூக்கு அறுபட்டப்பட்டது, மூக்கு சுத்தமா இல்லை ஒரு ஆட்டுக்கு. சில ஆடுகள் இருக்கலாம் மூக்கு உள்ள போய் சப்பளிஞ்ச மாதிரியோ மற்ற மாதிரியோ இருக்கும், அதல்ல பிரச்சனை. சுத்தமா மூக்கே இல்லைன்னா மூக்குச்சளி வெடிகிற மாதிரி அதனுடைய ஆட்டிலிருந்து மாட்டிலிருந்து அந்த ஜொல்லு வலிஞ்சிட்டே இருக்கும், தொடர்ந்து வலிஞ்சிட்டே இருக்கும். இது குறை, பார்க்கறதுக்கே ஒரு விகாரமான தோற்றம் உள்ளதா இருக்கும். இது குறை. இப்படிப்பட்ட குர்பானி பிராணியை குர்பானி கொடுக்க கூடாது, கொடுத்தால் குர்பானி நிறைவேறாது. அதான் அர்த்தம். இந்த குறைகள் இருக்கக்கூடாதுன்னா என்ன பொருள்னா, இந்த குறைகள் உள்ள பிராணியை கொடுத்தால் அந்த குர்பானி குர்பானியாக நிறைவேறாது. சாப்பிட முடியாத அளவுக்கு நாக்கு அறுபட்டது, லேசா ஏதாவது ஒரு ஓரத்துல நாக்கு அறுபட்டு இருக்கு, ஆனா இலைத்தலைகள் அந்த ஆடோ மாடோ சாப்பிடுது, பிரச்சனை இல்லை அப்படின்னா அது குறையல்ல. சாப்பிட முடியாத அளவு இலைத்தலைகளை கூட உள்ள எடுத்து சாப்பிட முடியாத அளவுக்கு நாக்கு துண்டாயிருக்கு, நாக்கு வெட்டுப்பட்ட ஆடுகள். அதே போல ஆடாக இருந்தால், ஆட்டுல ஒரு 4 காம்பு 5 காம்பு இருக்குன்னு வச்சுக்கீங்க, பால் கறக்கிற காம்பு. அதுல ஒரு காம்பில் சுத்தமா பாலே வரல, 3 காம்புல வருது, 4 காம்புல வருது. ஒரு காம்பில் சுத்தமாக பாலே வராம இருந்தா அது குறையுள்ள ஆடு. மாடு ஒட்டகத்தை பொறுத்தவரை அதனுடைய மடுக்கல்ல 2 காம்பில், ஒரு காம்புனா பரவாயில்ல, அது குறை அல்ல. ஆடு மாடுக்கு பெரிய உருவம் உள்ளது. 2 காம்புகள்ல பால் வராமல் இருந்தால் அது குறையுள்ள ஆடு. மடியில காயம், புண்ணு அல்லது கண்ணுக்குட்டி பால் குடிக்க முடியாத அளவுக்கு அந்த பால் மடுவுல அந்த உயிரினத்துக்கு, ஆட்டுக்கோ மாட்டுக்கோ புண்ணா இருக்கு, சுத்தமா முழுக்க முழுக்க புண்ணு, அதுல இருந்து பால் கறக்கவும் முடியாது, அதனுடைய குட்டி போய் பால் குடிக்கவும் முடியாது, அந்த அளவுக்கு உண்டான புட்கள் நிறைஞ்சிருக்கு. அதை மார்க்கம் குறையுள்ளதாக கருதுகிறது. வெளிப்படையான நோய், அசிங்கமா தெரியக்கூடிய, அருவருப்பாக தெரியக்கூடிய பிராணிகள் அதுவும் கூடாது. குருடாக இருக்கும் பட்சத்தில் ஒரு கண்ணினுடைய 3இல் ஒரு பகுதி பார்வை குறைவா இருந்தா, 3ல ஒரு பகுதி பார்வை குறைவா, கொஞ்சம் தூரத்துல இருந்து கூப்பிடுறோம், மற்ற டைம்ல கூப்பிட்டா வருது, கொஞ்சம் நெருக்கத்துல இருந்து கூப்பிட்டா அதுக்கு தெரியுது, ரொம்ப நெருக்கத்துல வந்தாதான் தெரியுது, கொஞ்சம் தூரம் தள்ளி போனாலும் தெரிய மாட்டேங்குதுன்னா அது கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்கு, பார்வையில குறைவு இருக்குன்னு அர்த்தம். அந்த பார்வை குறைவு அதிகபட்சம் இருந்தால் அது குறைவுள்ள ஆடாக மாடாக. உறுப்புகள், வாலு, காது, இது மாதிரியான வெளி உறுப்புகள், இந்த வெளி உறுப்புகளை பொறுத்தவரை பொதுவான சட்டம் அதனுடைய 3இல் ஒரு பகுதி முழுவதுமாக வெட்டுப்பட்டால் குறை உள்ளது. சில பேர் காதுல அடையாளத்துக்கு போடுவாங்க, அடையாளத்துக்கு ஓட்டை போடுவாங்க, ஓட்டை கிழிஞ்சிருக்கும், அதெல்லாம் குறையல்ல, அது பிரச்சனை அல்ல. ஒரு காதலுடைய 3இல் ஒரு பகுதி சுத்தமா இல்லைன்னா அது குறையுள்ள ஆடு. வாளினுடைய 3இல் ஒரு பகுதி, சில ஆட்டுக்கு வாழே இவ்வளவுதான் இருக்கும், அது குறையல்ல, பிரச்சனை அல்ல. வெட்டப்பட்ட வாளாக இருந்தால் அந்த வாள் 3இல் ஒரு பகுதி வாள் முழுவதுமாக வெட்டப்பட்டிருந்தால் அது குறை, அதை விட கம்மியாக இருந்தால் அது குறையல்ல. நொண்டியாக இருப்பது குறை. எந்த அளவுக்கு சில சமயம் என்ன ஆகும்னா, நம்ம 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி ஆட்டை வாங்கி பிடிச்சி கட்டி போட்டு அதை பண்ணுவோம். அப்ப அது திங்குறும் போது கீழே விழும், கீழே வரும்போது காலில் அடிபடும், நடக்க முடியாம ஆகும், நொண்டியா. இந்த பிரச்சனைகள் சர்வசாதாரணமாக வரும். அப்படி வந்தா மார்க்கம் சொல்கிற சட்டம், அதை அறுக்கிற இடம் வரைக்கும், அதால் நடக்க முடியும் என்றால் போதும், அது ஒன்றும் இல்லை. மற்ற நேரங்கள்ல ரொம்ப சிரமப்படுது, ஒத்த கால தூக்கிட்டு நிக்குது, ஒத்த கால நடக்க முடியாம சிரமப்படுது. ஆனா ஒரு கால தாங்கி நடக்குது, மீதி 3 கால் நல்லா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. 3 காலால அது அறுபடக்கூடிய இடத்துக்கு அந்த பிராணியால வர முடியுது என்றால் அது குறையல்ல. இருக்கிற இடத்திலிருந்து அறுக்கிற இடம் வரைக்கும் வரவே முடியல, ஸ்டெப்பே எடுக்க வைக்காது,
தூக்கிட்டு போய் வச்சு அப்புறம் தான் அறுக்க வேண்டியது இருக்கு என்று நடக்க முடியாத நிலையில் மாறினால் அது குறையுள்ளது. இது வாங்கும் போது இருந்தாலும் குறைதான், வாங்கின பின்னாடி அறுக்கிறதுக்கு முன்னாடி ஏற்பட்டாலும் குறைதான். வாங்கும் போதே இந்த குறை இருந்தாலும் அது குறையுள்ள மாடுதான், ஆடுதான். வாங்கிட்டோம் குர்பானிக்குன்னா வாங்கும் போதெல்லாம் நல்லதான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அறுக்கிறதுக்கு முன்னாடி இது இப்படி ஏதோ ஒரு குறைகள் ஏற்பட்டால் அது குறையாகவே கருதப்படும். கொம்பு இருந்த கொம்பு வாங்கினதுக்கு பின்னாடி உடைஞ்சது. ஏன் உடைஞ்சது அப்படின்னா சண்டைக்கு விடுவோம் ஆடுகளை, அது குர்பானி ஆடு. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு சொல்றாங்க தெரியுமா? குர்பானி பிராணிகளுக்கு என்று மரியாதை இருக்கு. அதனாலதான் குர்பானி பிராணியை பார்த்தா தக்பீர் ஓதணும் அப்படிங்கிறது. குர்பானி பிராணி எல்லா ஆடும் ஒரே மாதிரி ஆடு கிடையாது. குர்பானி ஆடு சிறந்த ஆடு. ஒருத்தர் என்ன செய்யறாரு, குர்பானி பிராணி தன்னுடைய இடத்துக்கு வரல, அதை காதை பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு வர்றாரு. இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவங்க சொல்றாங்க, காதை பிடிச்சு இழுக்காத, அது அதுக்கு வேதனையை தரும், கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு வா. ஒரு ஆட்டை முன்னாடி இருக்கிற மெத்தட்னா கழுத்தை பிடிச்சிட்டு அது வலி ஏற்படாது, காதை பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு வர்றது அதற்கு வலியை ஏற்படும். அப்போ ஒரு குர்பானி பிராணிய வலி ஏற்படுற அளவுக்கு வேதனை செய்யக்கூடாதுங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒருத்தர் குர்பானி பிராணி வரலங்கிறதுனால அதனுடைய கால் ரெண்டையும் பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு வர்றாரு. இதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலை பிடிச்சு இழுக்காத, அதுக்கு அது வேதனையை தரும், அதுக்கு அது கஷ்டத்தை தரும். அப்போ ஒரு குர்பானி பிராணி என்பது கண்ணியத்திற்குரியது, அதை குறையில்லாமல் பார்க்க வேண்டிய அவசியமும் தேவையும் நமக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு அதை எந்த அளவு முடிந்த அளவு அதை கண்ணியமாக நடத்த வேண்டுமோ அந்த பிராணியை அந்த அளவு கண்ணியமா நடத்தணும். அதுக்காக அதுக்கு மாலை போட்டு அதுக்கு பைக் அதெல்லாம் அதுக்கு அர்த்தம் அல்ல. சில பேர் அப்படி வச்சிருப்பாங்க, மஞ்சள் பூசினாதான் குர்பானி ஆடு, மஞ்சள் பூசலன்னா குர்பானி ஏத்துக்காது, அப்புறம் மாலை போடணும் குர்பானி ஆட்டுக்கு மாலை போட்டாதான். அதல்ல கண்ணியம்ங்கிறது, அதுக்கு வேதனை தராம கஷ்டப்படுத்தாம இருக்கிறது. தேவையான புல் அது எது விரும்பி சாப்பிடுதோ. இன்னொரு முக்கியமான சட்டம் இதுல இருக்கு, நாம அதுல கவனம் செலுத்துறதே இல்லை. சில ஆடு மாடுகள் மலம் சாப்பிடுற பழக்கம் உள்ளதா இருக்குமா? அப்படி இருந்தால் ஒரு மாடு இருக்கு, அந்த மாட்டுக்கு மலம் சாப்பிடுற பழக்கம் இருக்குன்னு சொன்னா அதை 20 நாட்கள் வரைக்கும் கெட்டியே போட்டு தீவனம் போடணும். அதனாலதான் ஆடு மாடு சீக்கிரம் வாங்கன்னு சொல்றது. கடைசி நேரத்துல போனோமா, பிடிச்சமா, அர்த்தமா, அது என்ன சாப்பிடும், அதுக்கு என்ன பிடிக்கும், எதுவுமே நமக்கு தெரியாது. வாங்கிட்டு வந்து அர்த்தத்தோட வேலை முடிஞ்சிச்சு. ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ அப்படி மலம் சாப்பிடுகிற வளமை இருந்தால் 20 நாட்கள் வரைக்கும் அதை கெட்டி போட்டு சொந்த தீனி போடணும். சொந்த தீனி போட்ட பிறகுதான் அதை அறுக்கப்படணும். இல்லைன்னா அந்த குர்பானி கூடாது. ஆடா இருந்தா அப்படி பழக்கமுள்ள ஆட்டை 10 நாட்கள் வரைக்கும் கெட்டி போட்டு தீனி போடணும். 10 நாட்கள் வரைக்கும் கெட்டி போட்டு தீனி போட்டு அதுக்கு பிறகுதான் அந்த குர்பானி ஆட்டை அறுக்கணுமே தவிர, இல்லைன்னா அந்த ஆடு குர்பானிக்குண்டான ஆடாக அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இவைகள் எல்லாமே மார்க்கம் இந்த பிராணியினுடைய குறைகளாக நமக்கு சொல்லி காட்டுது. அப்ப அதனால குறை இல்லாத இந்த ஆடுகளாக பார்க்கணும். ஒருவேளை நமக்கு சந்தேகம் இருக்கு, வாங்க போயிட்டோம், போன இடத்துல பார்த்துதான் சந்தேகம், கொஞ்சமும் யோசிக்காதீங்க. உங்க மஹல்லாவை சார்ந்த இமாமுக்கு உடனடியா போன் போடுங்க. போன் போட்டு இது சரியா இல்லையான்னு கேளுங்க. கேட்ட பிறகு வாங்க, ஒண்ணும் தப்பு கிடையாது. அதுக்காக நம்ம குறையுள்ள ஒரு ஆட்டை வாங்கிட்டு போய் நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம பணம் கொடுத்தும் கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலை ஏற்படும். அதுல இருந்து நாம தவிர்க்கணும். அதே போல இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள்ல நேரங்கள்ல நம்முடைய குர்பானி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக குர்பானி கொடுக்கும் போது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள கூப்பிடுறாங்க, இங்க வா, உன் குர்பானி கொடுக்குறேன், இங்க வா, குர்பானி கிட்ட நில்லுன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதனுடைய ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம், முதல் சொட்டு ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பு உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய பாவத்தை போக்குகிற ஒரு பிராணி, நம்முடைய இருக்கிற பாவத்தை எல்லாம் போக்குகிற ஒரு பிராணி குர்பானிக்குண்டான பிராணி. எனவேதான் அந்த குர்பானி பிராணி நாம் கொடுக்கக்கூடிய நமக்குண்டான குர்பானி பிராணி எது, என்ன அடையாளம், அது இதுதான் நம்மளுடைய குர்பானி கிடா, இதுக்குதான் நாம கொடுக்கிறோம். அதனாலதான் நாமளே அறுப்பது முடிந்தவரை. அறுக்கிற பழக்கம் இருந்தால், அதாவது வேதனை தராத அளவுக்கு அறுக்க முடியும் என்றால் நாமே அதை அறுப்பது. பெண்கள் கூட அறுப்பதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்குது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தனக்குண்டான குர்பானியை தானே அறுத்திருக்கிறார்கள். பெண்கள் கூட அவர்களுக்கு உண்டான குர்பானியை அவர்களே அறுப்பதற்கு
ஆனா அந்த பேணுதலோட அப்ப உடனே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வெறும் நைட்டியை போட்டு வந்து அறுக்கக்கூடாது, ரத்தம் பற்றும். நாமளே அப்படிதானே, தொழுகைக்கு ட்ரெஸ் போட்டு போய் அறுக்கும் போது அதெல்லாம் கழட்டிட்டு ஒரு கலர் லுங்கி கொடுத்துட்டு தான் அறுப்போம், ஏன்னா ரத்தம் தெரிஞ்சுக்குங்கிறதுனால. அப்படி இருக்கக்கூடாது. சுத்தி ஆண்கள் இருக்கும்போது அதெல்லாம் பேணுதலா இருந்தால் ஒரு பெண் கூட தன்னுடைய குர்பானியை தானே அறுப்பதுதான் சிறப்புக்குரியது. இது மாதிரியான விஷயங்கள் குர்பானில கவனம் செலுத்தணும். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் சொல்கிற வார்த்தை அதனுடைய இறைச்சியோ அதனுடைய மாமிசமோ அல்லாஹ்வை வந்து அடைய போவதில்லை. அதை கொடுக்கிற நேரத்தில் உங்களுடைய தக்குவா, உங்களுடைய அச்சம், அல்லாஹ்வை பற்றி உண்டான எண்ணம் உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அந்த தக்குவா தான் அல்லாஹ்விடத்தில் போய் சேரும் என்பார். அந்த தக்குவாவோடு அந்த அர்ப்பணிப்போடு நம்முடைய குர்பானிகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். குர்பானியை நிறைவேற்றும் போது அறுக்கும் முறை என்ன ஓதணும் என்கிற விஷயங்களை வளமை போல் இன்ஷா அல்லாஹ் ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகைக்கு முன்புள்ள குத்துபாவில் இன்ஷா அல்லாஹ் சொல்லித் தருவோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய குர்பானிகளை, நம்முடைய உதுகியாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உதுகியாவாக, அல்லாஹ்வினால் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான உதுகியாவாக அல்லாஹ் ஏற்றருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்தும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்தும் அல்லாஹ் எப்படி குர்பானியை ஏற்றுக்கொண்டானோ அதுபோன்று நம்முடைய குர்பானியும் அல்லாஹ் ஏற்றருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.